சிறுவர்களை பீறி போட்டது. இந்த பயங்கரமான நிகழ்வு கடவுளையும் அவருடைய ஊழியர்களையும் கேலி செய்வது தண்டிக்கப்படாமல் போகாது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்தது. பண்டைய இஸ்ரவேலின் வறண்ட நிலங்களில் ஒரு மனிதனை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த கதை உருவாகிறது. இவருடைய சக்தி ராஜாக்களை பயப்படவும் விசுவாசிகளை தங்கள் நம்பிக்கையில் பற்றி கொள்ளவும் வைத்தது. விஷம் கலந்த தண்ணீரை அவர் ஆரோக்கியமான சுத்தமாக சுத்திகரித்தார். இறந்தவர்களை உயிர்ப்பித்து முழு படைகளையும் குருடாக்கி அவரது எதிரிகளை பயமுறுத்தினார். ஒவ்வொரு அற்புதமும் அவரை சுற்றியுள்ள மர்மத்தை ஆழ்படுத்தியது. பரலோக வல்லமை கொண்ட தீர்க்கதரிசி இவர். ஆனால் இவருக்கு ஒரு தாழ்மையான ஊழியரின் இதயம். இறந்த பிறகும் அவரது தாக்கம் வரலாற்றில் அலைபாய்ந்தது. இதுதான் எலிசாவின் கதை. ஒரு சிலிர்ப்பூட்டும் நம்பிக்கை பயணம் மற்றும் அற்புதங்கள். எலிசா ஆபேல் மேகோலா என்ற சிறிய நகரத்தில் ஒரு தாழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அவரது பெயர் கடவுள் என் மீட்பு என்று பொருள்படும் ஒரு எபிரேய பெயர். சிறு வயதிலிருந்தே அவர் அசாதாரணமான ஒன்றுக்கு விதிக்கப்பட்டவர் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் தனது தந்தைக்கு வயல்களை உழ உதவினார். அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இருப்பினும் ஒரு நாள் எல்லாம் மாறியது. புகழ்பெற்ற தீர்க்கதரிசி எலியா, ஒரு வல்லமையான கடவுளின் மனிதர், எலிசாவின் மீது தனது மேலங்கே எறிந்தபோது தன்னை பின்பற்றும்படி அழைத்தார். இது ஒரு தெய்வீக பயணத்தின் ஆரம்பம் என்பதை அறிந்து எலிசா எலியாவின் சீடரானார். இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். எலியா மீதான அவரது பக்தியும் விசுவாசமும் பெரிது. எலியா எலிசாவை அனுப்பிவிட முயன்ற போதும் அவர் எல்லா இடங்களிலும் எலியாவை பின்தொடர்ந்தார். எலியாவின் நேரம் முடிவடைகிறது என்பதை எலிசா அறிந்திருந்தார். அவர்கள் யோர்தான் நதியை கடந்த போது அவர் எலியாவை விட்டு போக மறுத்துவிட்டார். எலியா தனது சால்வையால் தண்ணீரை அடித்து அதை அற்புதமாக பிரித்தார். அவர்கள் வறண்ட நிலத்தில் நடந்து சென்றார்கள். எலிசா எலியாவுடைய ஆவியின் இருமடங்கான பங்கை கேட்டார். தான் பரலோகத்திற்கு செல்வதை கண்டால் அது கிடைக்கும் என்று எலியா அதை உறுதியளித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு நெருப்பு ரதம் தோன்றியது. சூறாவளியில் எலியாவை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றது. எலிசாவையோ தனது பணியை தொடர வைத்தது. எலியாவின் சால்வை விழுந்தது. எலிசா அதை எடுத்தார். இப்போது தெய்வீக அதிகாரத்தை தரித்துக் கொண்டார். எலிசா யோர்தான் நதிக்கு திரும்பி எலியாவை போல அதே அற்புதமான வழியில் தண்ணீரை சால்வையால் அடித்து பிரித்தார். தூரத்திலிருந்து பார்த்த தீர்க்கதரிசிகள் எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டத்தனையாக தங்கியிருப்பதை உணர்ந்தனர். இது அவரது முதல் அற்புதம். இதுவே தேவன் இப்பொழுது அவர் மூலம் செயல்படுகிறார் என்பதற்கான அடையாளம். ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த விவசாயி இப்பொழுது இஸ்ரேலுக்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியானார். இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு தொடக்கம்தான். எலிசாவின் முதல் பொதுவான அற்புதம் எரிகோ நகரில் நடந்தது. தண்ணீர் மோசமாக இருப்பதாகவும் நிலம் பலனளிக்கவில்லை என்றும் மக்கள் புகார் செய்தனர். எலிசா ஒரு கிண்ணம் உப்பை ஊற்றில் எறிந்து தேவன் அதை ஆரோக்கியமாக்கியதாக அறிவித்தார். தண்ணீர் உடனடியாக சுத்திகரிக்கப்பட்டது. நிலம் மீண்டும் ஒரு முறை பலனளித்தது. இந்த அற்புதம் எலிசா ஒரு தேவனின் வல்லமையான தீர்க்கதரிசி என்கிற பங்கை உறுதிப்படுத்தியது. அவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்லாமல் மீட்பு மற்றும் புது வாழ்வை கொண்டு வர தனது வல்லமையை பயன்படுத்தினார். எலிசா எரிகோவிலிருந்து பயணம் செய்யும் போது நகரத்திலிருந்து 42 சிறுவர்கள் குழு வெளியே வந்து அவரை மொட்டை தலையா ஏறிப்போ என்று கேலி செய்தனர். அவர்கள் கடவுளின் தீர்க்கதரிசியை அவமதித்தனர். ஏன் சிறுவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? உன் எலியாவை போல நீனும் மேலே ஏறிப்போ,
மொட்டை தலையா என்று கேலி செய்தனர். அவர்களின் வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து கொள்ளவில்லை. எலிசா அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் சபித்தார். 2 கரடிகள் காட்டிலிருந்து வெளியே வந்து 42 சிறுவர்களை பீறி போட்டது. இந்த பயங்கரமான நிகழ்வு கடவுளையும் அவருடைய ஊழியர்களையும் கேலி செய்வது தண்டிக்கப்படாமல் போகாது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்தது. இது எலிசாவின் அதிகாரத்தில் பயத்தையும் மரியாதையையும் நிலைநாட்டினது. சூனேம் நகரில் ஒரு பணக்கார பெண் எலிசா கடந்து செல்லும் போதெல்லாம் நன்றியுணர்வின் காரணமாக தனது வீட்டில் ஒரு அறையை வழங்கி அவருக்கு மிகுந்த விருந்தோம்பல் காட்டினாள். தனது வயதான காலத்திலும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதாக அவளுக்கு உறுதி அளித்தார் எலிசா. எலிசா அவளிடம் சொன்னபடியே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த ஆண் குழந்தை இறந்தபோது சோகம் ஏற்பட்டது. எலிசாவை தேடி அவள் விரைந்து வந்தாள். எலிசா அவளுடன் திரும்பி வந்து தெய்வீக சக்தியின் ஒரு கணத்தில் குழந்தைக்காக ஜெபித்தார். எலிசா சிறுவனின் மேல் படுத்துக் கொண்டார். குழந்தையின் உயிர் மீட்டெடுக்கப்பட்டது. இந்த அற்புதம் விசுவாசத்தின் சக்தியையும் கடவுளின் கருணையையும் நிரூபித்தது. ஒரு விதவை எலிசாவை அணுகி தன் கணவர் இறந்துவிட்டார் என்றும் அவளை கடனில் விட்டுவிட்டு சென்றதால் அவளுடைய 2 மகன்களை அடிமைகளாக அழைத்துச் செல்ல கடன் கொடுத்தவர்கள் வந்தார்கள் என பதறினாள். உடனே எலிசா அவளை பார்த்து, உன் வீட்டில் எண்ணெய் இருக்கிறது என்று கேட்டார். அவள் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாள். தன் அண்டை வீட்டாரிடமிருந்து வெற்று பாத்திரங்களை கடன் வாங்கி ஒவ்வொன்றிலும் எண்ணெயை ஊற்றும்படி அறிவுறுத்தினார் எலிசா. அற்புதமாக ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பும் வரை எண்ணெய் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவள் எண்ணெயை விற்று தன் கடன்களை செலுத்தி எலிசா மூலம் தன் மகன்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றினாள். எலிசாவின் மூலம் தேவன் அவளுடைய தேவையை பூர்த்தி செய்தார். பஞ்சகாலம் வந்தபோது எலிசா மற்ற தீர்க்கதரிசிகளுடன் கூடி அவர்களை கூழ் தயாரிக்க அறிவுறுத்தினார். ஆனால் மனிதர்களில் ஒருவரும் அறியாமல் பானையில் விஷக்காட்டு பூசணிகளை சேர்த்து சமைத்து விட்டனர். அவர்கள் சாப்பிடும்போது ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்து, கடவுளின் மனிதரே என்று கூச்சலிட்டனர். பானையில் மரணம் இருக்கிறது என்றனர். எலிசா அமைதியாக சிறிது மாவை கூழில் சேர்த்தார். விஷம் நடுநிலையானது. கூழ் மீண்டும் சாப்பிட பாதுகாப்பானது. எலிசாவின் மூலம் தேவனின் வல்லமை எவ்வாறு மரணத்தையும் ஜீவனாக மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. பஞ்சத்தின் போது ஒரு மனிதன் எலிசாவுக்கு 20 பார்லி ரொட்டிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். எலிசா தனது வேலைக்காரனை மக்களுக்கு கொடுக்கும்படி அறிவுறுத்தினார். ஆனால் வேலைக்காரன் 100 ஆண்களுக்கு உணவளிக்கவே அது போதாது என்று எதிர்ப்பு தெரிவித்தான். எலிசா விசுவாசத்துடன், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சாப்பிடுவார்கள் என்றும் சாப்பிட்டு மீதி வைப்பார்கள் என்றும் அறிவித்தார். அற்புதமாக ரொட்டி பெருகியது. எல்லோரும் சாப்பிட்டு மீதம் எடுத்து வைத்தார்கள். இது இஸ்ரேலில் வரவிருக்கும் இன்னும் பெரிய அற்புதங்களை முன்னறிவித்தது. அதற்கு நிழலாட்டமாயிருந்தது. எலிசாவின் அற்புதங்களை கேள்விப்பட்டு சிரியா நாட்டு படையின் ஒரு தளபதி தொழுநோயால் அவதிப்பட்டு அவர் குணமடைய இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார். அவர் பெயர் நாகமான். எலிசா முதலில் யோர்தான் நதியில் 7 முறை கழுவும்படி அவருக்கு அறிவுறுத்தினார். முதலில் நாகமானுக்கு கோபம் வந்தது. இன்னும் வியத்தகு வேறு விதமான குணப்படுத்துதலை எதிர்பார்த்தார். ஆனால் அவரது ஊழியர்கள் அவரை கீழ்ப்படியும்படி சமாதானப்படுத்தினர். அவர் அதை செய்ததும் அவரது தோல் அற்புதமாக மீட்கப்பட்டது. ஒரு குழந்தையின் தூய்மையைப் போல அவர் தோல் சுத்தமாக மாறியது. இஸ்ரவேலின் கடவுள் மட்டுமே உண்மையான கடவுள் என்று தாழ்மையுடனும் நன்றியுடனும் அறிவித்தார் அந்த தளபதி. எலிசா நாகமானின் பரிசுகளை மறுத்துவிட்டார்.
ஆனால் அவரது வேலைக்காரன் கேயாசி தனிப்பட்ட ஆதாயத்திற்கான வாய்ப்பை கண்டு கொள்ள யோசித்து கேயாசி ரகசியமாக நாகமானை பின்தொடர்ந்து எலிசாவின் பேரில் பரிசுகளை கேட்டான். கேயாசி திரும்பி வந்தபோது எலிசா இந்த கேயாசி என்ன செய்தான் என்பதை அறிந்து அவனை எதிர்கொண்டார். கேயாசிக்கு தண்டனையாக நாகமானை விட்ட குஷ்டரோகம் இப்போது கேயாசியை பிடித்துக் கொண்டது மற்றும் அவரது சந்ததியினர் அனைவருக்கும் தொழுநோய் என்றென்றும் ஒட்டிக்கொண்டது. இந்த காரியம் பேராசையின் விலையையும் கடவுளின் சேவையில் நேர்மையின்மையின் கூலியையும் தண்டனையையும் எடுத்து காட்டியது. எலிசாவின் சீடர்கள் தாங்கள் வாழ ஒரு புதிய இடத்தை கட்டும்படி போகிறோம் என்று சொல்லி போனார்கள். ஒருவன் மரத்தை வெட்டும்போது ஒரு இரும்பு கோடாரியின் தலை யோர்தான் நதியில் விழுந்தது. நதியில் அதை இழந்த அந்த மனிதன், ஐயோ என் ஆண்டவனே, அது கடனாக வாங்கியது என்று கூச்சலிட்டான். எலிசா அமைதியாக ஒரு குச்சியை வெட்டி தண்ணீரில் எறிந்தான். கோடாரியின் இரும்பு தலை அற்புதமாக மேலே மிதந்தது. இந்த ஆழமான அதிசயம் அன்றாட விஷயங்களில் கூட கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்த முடியும் என்பதையும், எந்த சிறிய விஷயங்களிலும் தேவன் நமக்கு உதவுவார் என்பதையும் நிரூபித்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரியர்கள் போட்ட திட்டங்களை தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். தங்கள் திட்டங்களை கடவுள் வெளிப்படுத்தினார் என்பதினால் அரேமியர்கள், அதாவது சீரியர்கள், எலிசாவை பிடிக்க முயற்சித்து சீரியர்களின் இராணுவம் எலிசா தங்கியிருந்த நகரத்தை சுற்றி வளைத்தது. மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. எலிசாவின் ஊழியக்காரன் மிகவும் பயந்து அலறினான். அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா தனது ஊழியக்காரனின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு எலிசாவை சுற்றிலும் வான ரதங்கள் மற்றும் அக்கினி குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருப்பதை கண்டான். எலிசா பின்னர் சீரியர்கள் குருடாக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அவர்களை அவர் சமாரியாவின் மையத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்களின் பார்வை மீட்டெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் இஸ்ரவேலர்களால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்தனர். எலிசா அவர்களின் உயிரை காப்பாற்றினார். சீரியர்கள் இனி இஸ்ரேலை தாக்கவில்லை. ஆனால் சீரியாவின் ராஜா சமாரியாவை மறுபடியும் முற்றுகையிட்டான். அதனால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானது. மக்கள் மிகுந்த பஞ்சத்தில் ஆழ்ந்தனர். நரமாமிசம் பெருகியது. இதனால் இஸ்ரவேலின் ராஜா எலிசாவை குற்றம் சாட்டி அவரை கொல்ல முயன்றான். இருப்பினும் ஒரு நாளுக்குள் பஞ்சம் முடிவடையும் என்றும் ஒரே இரவில் உணவு ஏராளமாக இருக்கும் என்றும் எலிசா தீர்க்க தரிசனம் கூறினார். எலிசா சொன்னபடி அரேமியர்களின் இராணுவம் குழம்பி பயங்கரமாக பயந்து ஓடிப்போனார்கள். இஸ்ரவேலர்கள் இதை கண்டுபிடித்த போது அவர்கள் எதிரியின் முகாமை கொள்ளையடித்தார்கள். எலிசா முன்னறிவித்தபடியே பஞ்சம் முடிவுக்கு வந்தது. சூனேம் நகரத்தை சேர்ந்த பெண், அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் பஞ்சம் வந்ததால் தப்பி ஓட வேண்டியிருந்தது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு எலிசா முன்னறிவித்தபடியே முகாமும் பஞ்சமும் முடிவுக்கு வந்தது. திரும்பி வந்தபோது அவளுடைய நிலம் கைப்பற்றப்பட்டதை கண்டுபிடித்தாள். அவள் தன் வழக்கை வாதிட ராஜாவிடம் சென்றாள். அந்த நேரத்தில் கேயாசி தன் மகனின் உயிர்த்தெழுதல் உட்பட எலிசா செய்த அற்புதங்களை பற்றி ராஜாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். ராஜா அவளுடைய கதையால், அவளுடைய மகனுக்கு நடந்த அற்புத சாட்சியால் தூண்டப்பட்டு அவளுடைய நிலத்தையும் அதன் விளை பொருட்களையும் அவளுக்கு மீட்டுக் கொடுத்தான். இந்த அதிசயம் கடவுளின் தயவு சரியான நேரத்தில் எவ்வாறு திரும்ப முடியும் என்பதை காட்டுகிறது. எலிசா தமஸ்குவுக்கு பயணம் செய்தார். அங்கு சீரியாவின் ராஜா பெனாதாத் உடல்நிலை சரியில்லாமல் வியாதியாயிருந்தான்.
அப்பொழுது ராஜா, நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா இல்லை மரிப்பேனா என்று கேட்க தனது வேலைக்காரன் ஆசகேலை எலிசாவிடம் அனுப்பினான். பெனாதாத் ராஜா வியாதிக்கு பிழைப்பான், ஆனாலும் ஆசகேலின் கையினால் அவன் இறந்து விடுவான் என்றும், ஆசகேல் பின்னர் அவனுடைய இடத்தை பிடித்து ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வருவான் என்று அறிந்து எலிசா அழுதார். மறுநாள் எலிசா கூறியபடி ஆசகேல் ராஜாவை மூச்சு திணறடித்து சீரியாவின் ஆட்சியாளராக ஆனான். எலிசா வயதாகி படுக்கையில் இருந்தார். அப்போது இஸ்ரவேலின் ராஜாவான யோவாஸ் தன் ராஜ்யத்தின் தலைவிதியை பற்றி விரக்தியுடன் எலிசாவிடம் வந்தான். எலிசா ஜன்னலுக்கு வெளியே அம்புகளை எய்தும் பின்னர் அவற்றால் தரையில் அடிக்கும்படி அவனுக்கு அறிவுறுத்தினான். யோவாஸ் 3 முறை தரையில் அடித்தான். எலிசா ஏமாற்றம் அடைந்தார். யோவாஸ் சொன்னபடி செய்தார். ஆனால் அவன் இன்னும் அதிக முறை அம்புகளை தரையில் அடித்திருக்க வேண்டும் என்று எலிசா சொன்னார். யோவாசுக்கு வைராக்கியம் இல்லாததால் இஸ்ரவேல் தனது இறுதி நாட்களில் கூட 3 முறை மட்டும் சீரியாவை தோற்கடிக்கும் என்றார். எலிசாவின் கடைசி நாட்களிலும் அவரின் தீர்க்க தரிசன நுண்ணறிவு இஸ்ரவேலின் எதிர்காலத்தை வடிவமைத்தது. எலிசா இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் மரணத்திலும் கூட கடவுளின் சக்தி அவர் மூலம் செயல்பட்டது. 1 வருடம் கழித்து ஒரு நாள் இஸ்ரவேலர்களின் ஒரு குழு ஒரு மனிதனை அடக்கம் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் மோவாபியரின் தண்டையும் படையையும் அந்த கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் அவசரமாக அந்த மனிதனை எலிசாவின் கல்லறைக்குள் வீசினர். அந்த உடல் எலிசாவின் எலும்புகளை தொட்ட போது அந்த மனிதன் அற்புதமாக எழுந்தான். அவன் கால் ஊன்றி நின்றான். இந்த இறுதி அதிசயம் எலிசாவின் மூலம் கடவுளின் வல்லமை அவரது மரணத்திற்கு பிறகும் கூட நீடித்தது என்பதை நிரூபித்தது. எலிசாவின் வாழ்க்கை கதை நமக்கு விசுவாசம் மற்றும் தேவனின் மாறாத சக்தி பற்றிய ஆழமான பாடங்களை கற்பிக்கிறது. எலிசாவின் வாழ்க்கை கடவுளை நம்பி அவருடைய வழிகளில் நடப்பவர்கள் சாதாரண மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளில் தெய்வீக தலையீட்டை அனுபவிப்பார்கள் என்பதை நிரூபிக்கிறது. முதலில் நாம் விசுவாசம் மற்றும் தேவனை சேவிப்பதின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் கீழ் உண்மையாக சேவை செய்தார். பணிவு மற்றும் அர்ப்பணிப்புடன் அவரை பின்பற்றினார். இந்த கீழ்ப்படிதல் எலிசாவின் ஆவியின் இரட்டிப்பான பங்கை பெற வழிவகுத்தது. நாம் தேவனையும் அவருடைய நோக்கங்களையும் ஒரு தாழ்மையான இதயத்துடன் சேவிக்கும் போது அவர் நம்மை அளவிட முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்பதை காட்டுகிறது. எலியாவின் பாதையில் நடந்தவனே, இரட்டிப்பு ஆவியை பெற்றவனே, அழைத்த குரலை கேட்டவனே, உலகத்தை விட்டு தொடர்ந்தவனே. எலியாவின் ஆடையை எடுத்த போது அதிகாரம் முன்னில் இறங்கியது. எங்கே கர்த்தரின் தேவன் என்ற போது யோர்தான் நதி பிளந்தது. எலிசா தேவனின் மனிதனே, அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கையே, நோய்களை நீக்கி நீரை சுத்தம் செய்தாய், கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்தினாய்.
வைத்தாய். துன்பம் நிறைந்த இதயங்களிலே தேவனின் கிருபையை காட்டினாய். காணாததை நம்பி நடந்தவனே, கர்த்தரின் வார்த்தையில் நிலைத்தவனே, இருள் வந்தாலும் அஞ்சாத இதயம், அவர் என்னுடன் என்ற நிச்சயம். எலிசா, தேவனின் மனிதனே, உன் வாழ்வு ஒரு சாட்சியே. இன்றும் எங்கள் பாதையில் ஒளி வீசுகிறது, உன் விசுவாசம் என்றும் நிலைத்திருக்கிறது. சாத்தானும் அவர்களுடன் வந்தான். கர்த்தர் சாத்தானிடம் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் பதிலளித்தான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன். ஒரு நாள் எந்தவித எச்சரிக்கை இல்லாமல் நீங்கள் நேசித்த அனைத்தையும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள்? உங்கள் பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், உங்கள் வீடு நாசம் அடைந்து விட்டது, உங்கள் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது அல்லது சாம்பலாக எரிந்து விட்டது, உங்கள் உடல் நலம் முற்றிலும் சிதைந்து விட்டது. உங்களை தேற்ற வந்தவர்கள் கூட இதெல்லாம் முன்னால் தான் நடந்தது என்று குற்றம் சுமத்தினால் என்ன செய்வீர்கள்? தேவனும் இதில் மௌனமாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நம்புவீர்களா? இது யோபுவின் வாழ்க்கை சரித்திரம். ஊட்சு தேசத்திலே யோபு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் குற்றம் இல்லாதவராகவும் நேர்மையானவராகவும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவருமாயிருந்தார். யோபு மிகுந்த செல்வம் மற்றும் மரியாதையுடன் வாழ்ந்தவர். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். அவர் ஆயிரக்கணக்கான மிருகங்களை வைத்திருந்தார். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்கள், 500 மாடுகள், 500 கழுதைகள் மற்றும் பல வேலைக்காரர்களும் இருந்தனர். அவர் கிழக்கு தேசத்தில் உள்ள மக்களுக்குள் மிகவும் பெரியவராக கருதப்பட்டார். ஒரு நாள் தேவதூதர்கள் கர்த்தரின் சந்நிதியில் வந்தபோது சாத்தானும் அவர்களுடன் வந்தான். கர்த்தர் சாத்தானிடம் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் பதிலளித்தான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன். அப்பொழுது கர்த்தர் கூறினார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. சாத்தான் சொல்லினான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் அவனை ஆசீர்வதித்ததால் அவன் செல்வவானானான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே சபிக்காமல் இருப்பானோ பாரும். அதற்கு தேவன் சொன்னார், இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. ஒரு நாளில் யோபு வீட்டில் இருந்தபோது வேலைக்காரர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் அதிர்ச்சி செய்தியுடன் வந்து சேர்ந்தனர். ஒவ்வொருவரும் முந்தினவனை விட அதிகம் பயமுறுத்தும் செய்தியுடன் வந்தான். முதலில் ஒருவன் உயிர் தப்பிக்க ஓடி வந்தான். பயத்தில் நடுங்கினான். அவன் சொன்னான், மாடுகள் நிலத்தை உழுது கொண்டிருந்தன. கழுதைகள் அருகில் மேய்ந்து கொண்டிருந்த போது சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை கொள்ளையடித்தார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்.
அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இரண்டாவது ஒருவன் கதவின் வழியாக விரைந்து வந்து இன்னும் பயங்கரமான செய்தியை கூறினான். தேவனுடைய நெருப்பு வானத்திலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் எரித்து சாம்பலாக்கியது. நான் மட்டுமே உயிருடன் தப்பி இந்த செய்தியை அறிவிக்கும்படி வந்தேன். இரண்டாம் நபர் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் மூன்றாவதாக ஓடி வந்து வேதனையூட்டும் செய்தியை கொண்டு வந்தான். ஐயோ, கல்தேயர் 3 படைமுகாம்களாக பிரிந்து வந்தனர். அவர்கள் உம்முடைய ஒட்டகங்களை தாக்கி கொள்ளையடித்தனர், வேலைக்காரர்களை கொலை செய்தனர். நான் மட்டும்தான் உயிருடன் தப்பினேன். மூன்றாம் நபர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நான்காவதாக ஒருவன் அலறிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான். அவன் முகத்தில் துக்கமும் பயமும் தெரிந்தது. அவன் கூறினான், ஐயோ, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் கொண்டிருந்தார்கள். அப்போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அது வீட்டின் 4 மூலைகளையும் தாக்கியது. வீடு இடிந்து விழுந்தது. அவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். சில நிமிடங்களுக்குள் யோபுவின் வாழ்க்கை முழுமையாக இடிந்து விழுந்தது. அவன் சொத்து செல்வங்கள் அழிந்தன, வீட்டு பொக்கிஷங்கள் சிதைந்தன. அவன் நேசித்த பிள்ளைகள் உயிரிழந்து விட்டார்கள். யோபு எழுந்து துக்கத்தில் தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து தேவனை சபிக்காமல் அவன் தேவனை வணங்கி சொன்னான். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த AI அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை. இது போன்ற இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள தேங்க்ஸ் பட்டன், நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும். நன்றி. தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும். இந்த துயரத்திலும் யோபு தேவனை குற்றம் சுமத்தவோ தான் பாவம் செய்வதற்கோ இடம் கொடுக்கவில்லை. ஏறக்குறைய சில நாட்கள் கழித்து மீண்டும் சாத்தான் தேவனின் சந்நிதியில் வந்தான். அப்போது தேவன் அவனை பார்த்து கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் பதிலளித்தான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன். அப்பொழுது கர்த்தர் கூறினார், நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை. நீ என்னை அவனை அழிக்கத் தூண்டினாலும் அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். பார். ஆனால் சாத்தான் இன்னும் நின்று விடவில்லை. அவன் யோபுவை சீரழிக்கும் வகையில் கூறினான், தோலுக்காக மனிதன் எல்லாவற்றையும் கொடுப்பான். ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அவன் நிச்சயமாக உம்மை நேருக்கு நேர் சபிப்பான். உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்காமல் இருப்பானோ பாரும். கர்த்தர் பதில் அளித்தார், சரி, அவன் உன் வசத்தில் இருக்கட்டும். ஆனால் அவன் உயிரை மட்டும் தப்பவிடு. இதற்கு பிறகு சாத்தான் கர்த்தரின் சந்நிதியிலிருந்து வெளியே சென்றான். சாத்தான் யோபுவை கடுமையான நோயால் தாக்கினான். அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இதுவரை காணாத வேதனை. முழு உடலிலும் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். வலியூட்டும் புண்கள், வீக்கங்கள், சீழ் நிறைந்த காயங்கள். அவன் தோல் பிளந்து இரத்தம் சிந்தியது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நகர்வும் யோபுவுக்கு தாங்க முடியாத ஒரு வலி. அவன் குழந்தைகளையும் செல்வத்தையும் இழந்து விட்டான். இப்போது அவன் உடலும் நலமின்றி பாதிக்கப்பட்டான். முழுமையாக உடைந்து போனவன் போலிருந்தான். அவன் இப்போது யாராலும் அடையாளம் காண முடியாத நிலைக்கு சென்றான்.
யோபு நகரத்தின் வெளியே சென்று சாம்பல் வீசப்படும் இடத்தில் தனியாக உட்கார்ந்தான். ஒரு உடைந்த பானை ஓட்டை எடுத்து அவன் கைகளால் தன் புண்களை சுரண்டி கொண்டு சிறிதாவது ஆறுதல் காண முயன்றான். அப்போது அவனுடைய மனைவி அவனை பார்த்து கூறினாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை சபியும், சபித்து ஜீவனை விடும். யோபு அவளிடம் திரும்பி துக்கத்தோடும் நிலையான நம்பிக்கையோடும் கூறினான், நீ அறியாதவள் பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவ்வளவு துயரத்திலும் யோபு தனது உதடுகள் மூலமாக எந்த பாவமும் செய்யவில்லை. யோபுவுக்கு வந்த பேரழிவின் செய்தியை கேட்டதும் அவனுடைய 3 நண்பர்கள், தேமான் நாட்டைச் சேர்ந்த எலிப்பாசும், சூகியனை சேர்ந்த பில்தாதும், நாகமாத்தை சேர்ந்த சோப்பார், அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு ஒரே நோக்கத்துடன் வந்தார்கள். யோபுவோடு துக்கப்படவும் பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்தார்கள். அவர்கள் முன்னால் யோபுவை ஒரு பாக்கியவானாகவும் விவேகமிக்கவனாகவும் தேவனின் ஆசீர்வாதம் பெற்றவனாகவும் அறிந்தவர்கள். ஆனால் இப்போதோ அவன் தூசி மேல் உட்கார்ந்திருந்தான். முழு உடலும் புண்களால் நிறைந்து ஒரு உடைந்த பானையை எடுத்துக்கொண்டு தன் உடலை சுரண்டி கொண்டிருந்தான். அவர்கள் தொலைவில் இருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து யோபுவை பார்த்ததும் அவன் யார் என்பதை அறிய முடியாதவாறு அவன் உருத்தெரியாமல் இருந்தான். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், கூச்சலிட்டு கொண்டே அழுதார்கள். அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து தங்கள் தலையில் மண்ணை தூவிக்கொண்டார்கள். அந்த வலியை பார்த்ததும் யோபுவுடன் தரையில் உட்கார்ந்தார்கள். 7 நாட்கள் 7 இரவுகள் யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஏனெனில் யோபுவின் துக்கம் எவ்வளவு பெரியது என்பதை அவர்கள் கண்டனர். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து சொன்னது, நான் பிறந்த நாள் அழியட்டும், அந்த நாள் இருளாய் மாறட்டும். ஒரு ஆண் பிறந்தான் என்று கூறிய அந்த இரவும் அழிந்து விடட்டும். யோபுவுக்கு தோன்றியது, தான் பிறந்ததே ஒரு தவறாக, தன் வாழ்க்கை தொடங்கிய வாசல் திறக்கவே கூடாத வாசல் போல இருந்திருக்கலாம் என்றான். அவன் ஒரு வாழ்க்கையையே கற்பனை செய்தான். அவனை பற்றிய நினைவே இல்லாத ஒரு உலகம் இருந்தால் நலமாயிருக்கும் என்றான். நான் பிறப்பிலேயே இறந்திருந்தால் இன்று சமாதானமாய் இருக்க முடியுமே, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதில்லையே என கூறினான். அந்த நேரத்தில் யோபுவின் நண்பர்கள் அவனின் வார்த்தைகளை சகிக்க முடியாமல் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் நினைத்தது, இத்தனை துன்பம் ஒரு காரணமின்றி வர முடியாது. எலிபாஸ் பேச ஆரம்பித்தான். யோபு, நான் உண்மை பேசினால் நீ கோபப்படுவாயா? ஒரு மனிதன் இப்படி பாடுபட்டதை நான் பார்த்ததே இல்லை. தீமை செய்தவர்களை தான் தேவன் தண்டிக்கிறார். நீ ஏதாவது தவறு செய்திருக்கலாம். யோபு உறுதியோடும் துக்கத்தோடும் பதிலளித்தான். நீ என் வலியை சாட்சியாக மாற்றுகிறாய். என் உள்ளம் தூயது, நான் அதை நன்றாகவே அறிகிறேன். தேவனும் அறிகிறார். தேவன் என்னை நொறுக்கச் சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். பிறகு பில்தாத் பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நீ இன்னும் இப்படி பேசப் போகிறாயா? உன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம். தேவன் நீதி செய்கிறவர். நீ உண்மையாக இருந்திருந்தால் அவர் உனக்கு உதவி இருப்பார். யோபு சத்தமாக கூறினான், நீ இறந்தவர்களை பழிக்கிறாய், என்னை கேலி செய்கிறாய். தேவன் எனக்கு பதில் சொன்னால் நான் என் குறையை சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார். நான் சிதைந்து கொண்டிருக்க அவர் ஒளிந்திருக்கிறார். ஐயோ! பிறகு சோபார் பேச ஆரம்பித்தான். அவன் சொன்னான், உன்னைத்தானே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். இது வெறும் அகந்தை. தேவன் உன் தீமையை அறிகிறார். தேவன் உன் துன்மார்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தாமதமாவதற்குள் மன்னிப்பு கேள், இல்லையேல் உனக்கு வழி இல்லை. அப்போதே ஒரு பெரிய வாதம் ஆரம்பமானது. யோபு தன்னுடைய உத்தமத்தை பிடித்துக் கொண்டு
தேவன் நியாயமாக இல்லை என்று நினைக்கத் தொடங்கினார். அவரது நண்பர்கள் அவன் பாவம் உள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். அவர்கள் பெரிய நியாயாதிபதியாக நடந்து கொண்டனர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் மேகங்களுக்கு பின்னால் எங்கோ தேவன் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். யோபுவின் அழுகைக்கும் நண்பர்களின் நீண்ட வாதங்களுக்கும் பின் அதிபதியான தேவன் தாமே பேசத் தொடங்கினார். புயலின் நடுவே இருந்து கர்த்தர் யோபுவை நோக்கி கூறினார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை பேசுகிறவன் யார்? ஒரு புருஷனைப் போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு பதிலளிக்க வேண்டும். தேவனுடைய குரல் ஒலி இடியோடும் அதிகாரத்தோடும், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான நோக்கத்துடன் இருந்தது. கர்த்தர் தனது மகத்துவத்தை குறித்து ஓவியம் வரைவது போல தொடர்ந்து பேசினார். வானம், கடல், புயல்கள் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்தையும் குறித்து, வனப்பிராணிகளில் இருந்து கடலின் ஆழத்தில் உள்ள உயிர்கள் வரை, கடுமையான பிகெமோத்தும் அச்சுறுத்தும் லிவியாதானும் மனிதனால் அடக்க முடியாத படைகள். தேவன் பேசத் தொடர்ந்தார். நீ என் பூமியின் அடித்தளங்களை அமைத்த போது எங்கே இருந்தாய்? அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? இதை நீ அறிந்தால் சொல். அதன் பரப்பளவை யார் அளந்தார்? அதற்குள் அளவுக்கோடு இழுக்கப்பட்டது யார் மூலம்? நீ விடியற் காலத்துக்கு ஒளிக்கு உத்தரவிட்டதுண்டா? வானகங்களை சுற்றும் நட்சத்திரங்களை வழிநடத்த முடியுமா? மின்னலை நீ அனுப்புகிறாயா? குதிரைக்கு வலிமை அளிப்பவன் நீயா? சிங்கத்திற்காக வேட்டையை நீ தேடிக் கொடுக்க முடியுமா? அல்லது காகங்களுக்கு உணவை வழங்க முடியுமா? நீ லெவியாத்தானை ஒரு தூண்டிலினால் பிடிக்க முடியுமா? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? இவைகளையெல்லாம் கேட்ட பின் யோபு அமைதியாகிவிட்டான். அவன் தன்னை மிகவும் சிறியவனாகவும் அற்பமானவனாகவும் உணர்ந்தான். அவன் கூறினான், நான் ஒன்றுமல்ல. நான் உம்மிடம் என்ன கூற முடியும்? நான் என் வாயை என் கையால் மூடுகிறேன். ஒரு முறை பேசினேன், இனி பேச மாட்டேன். தேவனுடைய திட்டங்களை தன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று. பின்னர் யோபு ஒரு புதிய மனநிலையுடன், பழிப்பு இல்லாத நம்பிக்கையுடன் பேசினான். யோபு இறுதியில் உணர்ந்தான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் கேட்டீர், அறிவின்றி பேசுகிறவன் யார்? அது நான் தான். ஏற்கனவே நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இப்போது என் கண்களால் உம்மை கண்டேன். நான் கூறிய அனைத்தையும் திரும்பப் பெறுகிறேன். நானும் துக்கத்தில் கூறிய என் வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்றான். யோபு தேவனின் முன் தாழ்மையாக நிமிர்ந்தான். அவன் இன்னும் தன் துன்பங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவனின் வல்லமையையும் திட்டத்தையும் நம்பினான். அப்பொழுது கர்த்தர் எலிபாஸ் என்பவனை நோக்கி கூறினார், உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து சரியானவைகளை பேசவில்லை. ஆகையால் உங்கள் பாவங்களுக்கு ஒரு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துங்கள். யோபு உங்களுக்காக ஜெபிப்பான். அவனின் ஜெபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களை நடத்துவேன். அவர்கள் கர்த்தர் உத்தரவிட்டபடி செய்தார்கள். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்துடன் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 மாடுகள், 1000 கழுதைகள்,
மீண்டும் 7 மகன்கள், 3 மகள்கள். யோபு மேலும் 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் தன் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறையை வரை பார்த்தார். இறுதியில் யோபு வயதானவராகவும் நிறைவான நாட்களுடன் வாழ்ந்த பின்பு முதிர் வயதில் மரித்தார். யோபுவின் வாழ்க்கை மிக முக்கியமான செய்தியை நமக்கு பகிர்கிறது. சாத்தான் எப்படி யோபுவை தேவனின் முன் குற்றம் சாட்டினானோ, இன்றும் அவன் நம்மையும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். அவன் சொன்னான், யோபு உம்மை வணங்குகிறான், ஏனெனில் நீர் அவனை ஆசீர்வதிக்கிறீர். அவன் யோபுவின் விசுவாசத்தை ஒரு பரிமாற்றமாக மாற்ற முயன்றான். தேவன் நல்லவர் அல்ல, அவர் வெறும் லஞ்சம் கொடுக்கிறார் என்ற போலியான உணர்வு. இதுதான் குற்றச்சாட்டும் நரியின் வேலை. உண்மையை சிதைக்கும், சந்தேகங்களை விதைக்கும். அவன் மெல்ல சொல்கிறான், நீ தேவனுக்கு தகுதியில்லை, ஏற்கனவே பாவம் செய்துவிட்டாய், இனிமேல் தொடர வேண்டாம். அல்லது நீ ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் என்று நம்மை இன்றும் படிக்கிறான். ஆனால் இயேசு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். பைபிள் சொல்கிறது, ஒருவன் பாவம் செய்தால் பிதாவின் சமூகத்தில் நமக்காக ஒரு வாதிக்கிறவர் இருக்கிறார். அவர் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம் இயேசு குற்றம் சாட்டுபவர் அல்ல. சிலுவையில் இயேசு ஒவ்வொரு பொய்யையும் மௌனமாக்கினார். இயேசு தன் காயங்களை சுட்டிக்காட்டி, நீ மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், நீ எனது சொந்தம் என்று கூறுகிறார். தேவனுக்கு விசுவாசமாக இருப்பது என்றால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்கும் என்று அர்த்தமில்லை. நாம் வேதனையையும் சோதனையையும் மறுபரிசீலிக்க முடியாத தருணங்களையும் எதிர்கொள்வோம். தேவனின் வழிகள் நம்முடையதை விட உயர்ந்தவை. அவரது ஞானம் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானது. பல சமயங்களில் ஏன் இது நடக்கிறது என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் போகலாம். அது சரியே. வேதனையில் நாம் அழுதாலும் பரவாயில்லை, கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், குழப்பமாய் இருக்கலாம், கோபம் கூட வந்துவிடலாம். ஆனால் அத்தனைக்கும் நடுவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று, தேவன் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறோம். நம் வாழ்க்கை நியாயமில்லை என்று தோன்றினாலும் கூட தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். கற்கள் துண்டுகளாக வெடித்தன, அடித்தளங்கள் உடைந்தன. நகரத்தை காக்க கட்டிய காவல் கோபுரங்கள் தூளாகி உருண்டன. நகரம் முழுக்க பயத்தின் கீதங்கள் உமிழ்ந்தன. நொடிகளில் அழிக்கவே முடியாது என கருதப்பட்ட எரிகோவின் பாதுகாப்பு மதில்கள் கற்குவியலாக மாறியது. ஒரு படை வெறும் ஓசையுடன் ஒரு கோட்டையை வீழ்த்தியது என்று நான் உங்களிடம் சொல்லினால் எப்படி இருக்கும்? நீங்கள் நம்புவீர்களா? ஒரு நகரம் அடைப்பட்டிருந்தது. அதன் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. சுவர்கள் அத்தனை உயரமானதும் தடிமனானதும் எந்த கடுமையான படையெடுத்தும் அவற்றை உடைக்க முடியாதவையாக இருந்தன. பல தலைமுறைகளாக அது நிலைத்திருந்தது. படைகள் அதை கண்டு பயந்தன. அதை எதிர்க்க யாரும் துணிந்ததில்லை. ஆனால் பிறகு ஆயுதங்கள் இல்லாமல், ஏவுகணைகள் இல்லாமல், வெறும் எக்காளங்களுடன் சுமூகமாக மௌனமாக ஒரு மக்களின் படை வந்தது. 6 நாட்களுக்கு அவர்கள் பட்டணத்தை சுற்றி நடந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் 7ஆம் நாளில் அடுத்ததாக என்ன நடந்தது என்பது இந்த உலகத்தை அசைக்கவும் சந்ததிகளாக பேசப்பட்டதாயும் மாறியது. இது ஒரு அலங்கம் இடிந்து விழுந்த சரித்திரம் மட்டுமல்ல, இது ஒரு வாக்குதத்தம் நிறைவேறின கதை. நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்ட ஒரு மக்கள் வாளை எடுக்காமலே வெற்றி பெற வைத்த ஒரு தேவன். இது எரிகோ மதில்களும் பட்டணமும் வீழ்ந்த வல்லமையான சரித்திரம். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த பிறகு பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான்
ஆற்றை உலர்ந்த தரையில் கடந்து சென்றனர். ஒரு காலத்தில் அவர்களுக்கும் வாக்குத்தத்த நிலத்துக்கும் இடையில் இருந்த அந்த சிவந்த சமுத்திரம் தேவனின் கரத்தால் பிளக்கப்பட்டது. அவர்கள் கால்கள் கானான் நாட்டின் மண்ணை முதன்முறையாக தொட்டன. இப்போது யோசுவா மக்களை வழிநடத்தினார். புதிய காலத்துக்கான புதிய தலைவன். அவனை பல அதிசயங்களாலும் தேவனுடைய கிருபையாலும் உருவாகிய ஒரு ஜனம் தொடர்ந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய சவால், வித்தியாசமான ஒரு நகரம். அதான் எரிகோ. அது அவனுக்கு முன் நின்றது. அதன் மதில்கள் சமவெளியை அச்சுறுத்தும் வகையில் உயர்ந்திருந்தன. அளவுக்கு மீறிய உயரமுள்ள மதில்களுடன் உள்ள அழிக்க முடியாத கோட்டை நகரம் அது. வாசல்கள் பூட்டப்பட்டிருந்தன. காவலாளிகள் கண்காணிக்கக்கூடிய நிலையில் இருந்தனர். எந்த இராணுவமும் இதுவரை அதை கடந்ததில்லை. கானானுக்கு செல்லும் வழிக்கு தடையாக இது உடைக்க முடியாத கோட்டையாக இருந்தது. இஸ்ரவேலுக்கு இது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கும் விசுவாசத்திற்கும் முதல் சோதனையாக இருந்தது. இது தேவன் அவர்களுக்காக வைத்த பாதையில் ஒரு பெரும் தடையாக நின்றது. கடுமையாக பாதுகாக்கப்பட்ட நகரம் எல்லா பகுதியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியது. யாரும் வெளியே வரவில்லை, யாரும் உள்ளே செல்லவில்லை. எரிகோ தன் மதில்களை மூடியது. இஸ்ரவேலின் ஆயுதங்களை பார்த்து அல்ல, அவர்கள் வழிபட்ட தேவனை பற்றிய பயத்தாலேயே மதில்களை மூடியது. ஆனால் இந்த யுத்தம் வாள்களால் வெல்லப்படாது. இது பலத்தால் கூட வெல்லப்படாது. ஏனெனில் எரிகோவுக்கான யுத்தம் இது கர்த்தருக்குரிய யுத்தம். இஸ்ரவேல் மக்கள் கானானில் காலடி வைக்கும் முன்பே யோசுவா சித்தீமில் இருந்த முகாமில் இருந்து 2 நபர்களை அமைதியாக வேவு பார்க்கும்படி அனுப்பினார். அதன் நிலத்தை, குறிப்பாக எரிகோவை வேவு பார்க்க அனுப்பப்பட்டனர். அந்த ஆண்கள் இருள் மூடிய பள்ளத்தாக்குகளின் வழியே மெதுவாக சென்றனர் மற்றும் அந்த பெரிய நகரத்தை அமைதியாக அணுகினார்கள். அவர்கள் எரிகோவிற்குள் நுழைந்தபோது அவர்கள் பாதை நேராக நகரின் மதிலில் கட்டப்பட்டிருந்த ஒரு எளிய வீட்டை நோக்கி அழைத்துச் சென்றது. அந்த வீட்டின் உரிமையாளர் ராகாப். எரிகோவிலே பெயர் பெற்றவள், ஆனால் நல்ல காரணங்களுக்காக அல்ல. அவள் ஒரு வேசி, சமூகத்தின் விளிம்பில் வாழ்ந்தவள். ஆனால் ஏன் ராகாப்? ஒரு வேசியை, சமுதாயம் ஒதுக்கி வைத்த ஒரு பெண்ணை தன் திட்டத்தில் ஒரு கருவியாக தேவன் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ராகாப் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவளது தொழில் அவளை மதிப்புக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினாலும் அவள் சில செய்திகளை கேட்டிருந்தாள். சிவந்த சமுத்திரத்தை பிளந்த தேவனை பற்றிய கதைகள், வானத்திலிருந்து மன்னாவை அளித்தவரை பற்றியவை மற்றும் யோர்தானின் கிழக்கில் இருந்த சீகோன் மற்றும் ஓக் என்பவர்கள் போன்ற சக்தி வாய்ந்த ராஜாக்களை வென்ற தேவனை பற்றிய கதைகள். அவளது இதயம் பயபக்தியினாலும் நம்பிக்கையினாலும் நிரம்பியது. இந்த தேவன் மற்ற தெய்வங்களை விட வேறுபட்டவராகவும் நிகரற்றவராகவும் எதிலும் ஒப்பில்லாதவர் என்று அவள் நம்பினாள். அந்த இரவு இஸ்ரவேலின் வேவுக்காரர் நகரத்தில் நுழைந்ததை பற்றி எரிகோ அரசன் செய்தி அறிந்தார். உடனே ராகாப் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அவர்களை ஒப்படைக்கும்படி கட்டளையிட்டார். ராகாப் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாள். இந்த அந்நியர்களை திருப்பி ஒப்படைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாமா, அல்லது அவர்களை மறைத்து தன்னுடைய வாழ்க்கையையே ஆபத்தில் மாட்டிக்கொள்ளலாமா என்று தன்னை ஆட்கொள்ளும் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் தைரியமுள்ள மனதுடன் அவள் வேவுக்காரரை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த ஆண்கள் ஏற்கனவே நகரத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறி ராகாப் அரசனின் சேனைகளை நகரத்திற்கு வெளியே வழி தவற விட்டு அனுப்பினாள். அவர்கள் போன பிறகு அவள் நில ஒளியில் கூரைக்கு ஏறி அந்த ஆண்களிடம் பேசினாள். கர்த்தர் உங்கள் கையில் இந்த நாட்டை அழித்து விட்டார் என்பதனை நான் அறிவேன். எங்கள் அனைவருக்கும் உங்களை பற்றிய பயம் ஏற்பட்டுவிட்டது. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். கர்த்தர் உங்கள் முன் சிவந்த சமுத்திரம் பிளந்ததையும்
நீங்கள் கீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததை பற்றியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். மேலே விண்ணகத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரமுள்ள ஒரே தேவன் உங்கள் தேவன் மட்டுமே என்பதை கேட்டோம், அறிந்துள்ளோம். பின்னர் ராகாப் தைரியமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தாள். எரிகோ விழும்போது தயவு செய்து கர்த்தரின் நாமத்தில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இரக்கம் காட்டுவதாக சத்தியம் செய்யுங்கள் என்றாள். ராகாபின் விசுவாசத்தால் உருக்கமான அந்த இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் அவளது கோரிக்கையை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அவளுக்கு ஒரு எளிய அடையாளத்தை அளித்தனர். ஒரு சிவப்பு நூல் கயிறு ஜன்னலில் கட்டும்படியாக அவர்கள் கூறினார்கள், இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி வையுங்கள். உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எரிகோவை இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் நாளில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ எந்த தீமையும் நேராது. இதை கேட்ட ராகாப் அவர்களுக்கு தப்பிக்க உதவினார். தன் ஜன்னலில் இருந்து ஒரு கயிற்றின் உதவியுடன் வெளியே இறக்கி அனுப்பினாள். அந்த ஆண்கள் மலை பகுதிக்கு ஓடி 3 நாட்கள் மறைந்து இருந்தனர். ஏனெனில் எரிகோ இன்னும் பூட்டப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் யோசுவாவிடம் ஒரே செய்தியுடன் திரும்பி வந்தார்கள். கர்த்தர் இந்நிலத்தையெல்லாம் உங்கள் கைகளில் நிச்சயமாக ஒப்புவித்திருக்கிறார். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் யோசுவாவுக்கு ஊக்கத்தை வழங்கின. உடனே அவர் ஜனங்களை யுத்தத்திற்கு தயார் செய்ய தொடங்கினார். ஆனால் அதன் பிறகு நிகழ்ந்தது ஒரு சாதாரண இராணுவ திட்டம் அல்ல. அங்கு ஏறி போகும் படிகள் இல்லை, மதில்களை உடைக்கும் இயந்திரங்களும் இல்லை, போர்க்கோட்டைகளை தாக்கும் கோபுரங்களும் இல்லை. அதற்கு பதிலாக தேவன் யோசுவாவுக்கு மிகவும் விசித்திரமான ஒரு கட்டளையை தந்தார். நகரை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி நடவுங்கள். 6 நாட்கள் இப்படியே செய்ய வேண்டும். 7 ஆசாரியர்கள் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியின் முன்னால் கொம்புகளால் செய்யப்பட்ட எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆவது நாளில் அந்த நகரை 7 முறை சுற்றி நடக்க வேண்டும். அதன் பிறகு ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். நீண்ட ஓசையுடன் எக்காளம் முழங்கும் போது அப்போது ஜனங்கள் அனைவரும் ஒரு பெரும் ஆரவாரத்தோடு கோஷமிட வேண்டும். அந்த சமயத்தில் நகரின் மதில்கள் இடிந்து விழும். அது சிறு குழந்தைகள் செய்யும் செயல் போல் எளிமையாகவும் அபூர்வமாகவும் தோன்றியது. ஆனால் யோசுவா ஒன்று அறிந்திருந்தார். தேவனின் திட்டங்கள் மனிதன் புரிந்து கொள்ளும் விதிகளை விட உயர்ந்தவை. எனவே அவர் மக்களை அழைத்து கொண்டு கர்த்தர் தந்த திட்டத்தை அவர்களுடன் பகிர்ந்தார். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவைகளை உருவாக்க நிறைய நேரம் எடுத்துக்கொள்கின்றன. உங்கள் ஆதரவு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. மேலும் நீங்கள் நம்முடைய சேவையை நேசித்து ஒரு கட்டம் மேலே சென்று ஆதரிக்க விரும்பினால் இப்போது நமது சேனலில் இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள நன்றி தேங்க்ஸ் என்கிற பட்டன், அதை கிளிக் செய்து இந்த சேவையை தாங்கவும் உற்சாகப்படுத்துகிறோம். உங்கள் ஆதரவு மூலமாக தேவனுடைய வார்த்தையை சக்தி வாய்ந்த அனிமேஷன்களின் மூலம் இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு செல்ல முடிகிறது. இந்த நோக்கத்தில் நீங்களும் ஒரு பகுதியாகுங்கள். தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். முதல் நாளில் இஸ்ரவேல் மக்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் திடமான உறுதியுடனும் ஒன்று சேர்ந்தனர். எரிகோவின் காவலர்களின் கண்கள் அவர்கள் மீது இருந்தபோது அவர்கள் நகரின் மதில்களைச் சுற்றி ஒரே வரிசையிலும் ஒற்றுமையிலும் நடந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக 7 ஆசாரியர்கள் அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற அடையாளமும் பரிசுத்த சின்னமான உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் சென்றனர். அந்த அணிவகுப்பு நகரத் தொடங்கிய போது அமைதியை உடைத்த ஒரே ஒலி 7 எக்காளங்களின் முழக்கம்தான். அந்த ஒலி வானத்தில் தெய்வீக அழைப்பை போல் ஒலித்தது. நகரின் மதில்களில் இருந்து காவலாளிகள் இந்த விசித்திரமான அணிவகுப்பை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் குழப்பத்துடன் புரியாத வகையில் கவனத்தை செலுத்தினர். 2ஆம் மற்றும் 3ஆம் நாட்களுக்குள் மதில்களில் இருந்த படை வீரர்கள் கேலி செய்தனர், இவர்களை நக்கலும் செய்தனர். இது என்ன குழந்தைகள் செய்யும் சடங்கா? எந்த தாக்குதலும் இல்லை, போரும் இல்லை, இது என்ன தந்திரம் என்றனர். ஆனால் 5ஆம் மற்றும் 6ஆம் நாளில்
சிரிப்பு மெதுவாக அச்சமாக மாறியது. அந்த முடிவில்லாத சுற்றும் நடை, எக்காலங்களின் ஒலி தவிர பெரும் அமைதி மட்டுமே நிலவியது. யாரும் பேசவும் இல்லை. இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல என்பது அவர்களுக்கு தெளிவாகிவிட்டது. எரிகோவின் சூழ்நிலை மாறியது. சந்தைகள் காலியானது, ஜன்னல்கள் மூடப்பட்டன. மதில்களிலே நின்று கொண்டிருந்த படைவீரர்களுள் பயம் மெதுவாக அலைபாயத் தொடங்கியது. அவர்கள் இஸ்ரவேல் முகாமை கவனித்து உறைந்து நின்றார்கள். இஸ்ரவேலர்கள் ஊர்வலமாக நடந்தார்கள். ஆனால் ஒரு வார்த்தையும் பேசப்படவில்லை. அவர்கள் நடந்தார்கள். எரிகோ அதை பார்த்து கொண்டிருந்தது. கர்த்தரின் செயல் நடைபெற அனைத்தும் தயார் செய்யப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் மக்கள் கட்டளையை கடைபிடித்திருந்தனர். உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட்டது. ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதினார்கள் மற்றும் அந்த மதில்கள் அவை ஆயத்தமாக காத்திருந்தன. பொழுதின் முதல் ஒளி கிழக்கு திசையில் மெல்ல மலரத் தொடங்கிய போது இஸ்ரவேல் முகாம் செயல் மற்றும் நோக்கத்துடன் எழுந்தது. இது ஒரு சாதாரண காலை அல்ல. இன்று 7வது நாள், எல்லாம் மாறப்போகும் நாள். எரிகோவின் மதில்கள் மேல் காவலாளிகள் சோர்ந்த கண்களுடன் கீழே பார்த்தனர். யோசுவா மக்களிடையே நடந்தார். அவரது முகம் அமைதியாக இருந்தாலும் அதற்குள் கவனத்தின் தீவிரம் தெரிந்தது. ஆசாரியர்கள் தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை பக்தியோடு தூக்கிச் சென்றார்கள். 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை தங்கள் உதடுகளுக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். மக்கள் அவர்களுக்கு பின்னால் ஒழுங்காக அணிவகுத்தனர். அனைவரும் தயார் நிலையில் இருந்தனர். கட்டளை தெளிவாக இருந்தது. நட. அவர்கள் நடந்தார்கள். 1 முறை, 2 முறை, 3 முறை, 4, 5, 6. மதில்களின் மேலிருந்த எரிகோவின் காவலர்கள் இனி ஏளனமாக எதையும் கூறவில்லை. அவர்கள் அச்சத்துடன் உறைந்து நின்றனர். பின்னர் 7வது சுற்று வந்தது. ஆசாரியர்கள் தங்கள் எக்காலங்களை உயர்த்தி புயலைப் போல் முழங்கும் ஒரு பெரும் ஒலியோடு ஊதினர். அதுவே அறிகுறியாக இருந்தது. யோசுவா மக்களை நோக்கி திரும்பினார். அந்த எக்காலங்களின் சத்தத்தை தாண்டி அவரது குரல் ஒலித்தது. ஆர்ப்பரியுங்கள்! இந்த எரிகோ பட்டணத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்த தருணத்தில் அவர்கள் கூச்சலிட்டார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலரின் குரல்களில் இருந்து நகரம் முன்பே ஒருபோதும் கேட்டிராத ஒரு கர்ஜனை எழுந்தது. ஒரு பரிசுத்த போர் கூவல். விசுவாசம் மற்றும் கோபத்தின் பரவசத்தோடு ஆர்ப்பரித்தனர். அவர்கள் காலடிகளுக்கு கீழே பூமி நடுங்குவதைப் போல் தோன்றியது. அந்த ஒலி வானத்தில் புயல் மோதுவது போல சலசலவென்று கிழித்தெறிந்தது. பின்னர் அது நடந்தது. ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஒரு இரைச்சல், ஒரு சடசடப்பு. எரிகோவின் அடித்தள பூமி அதிர்ந்தது. பயங்கரமாய் தோன்றிய அந்த உயர்ந்த கோட்டைகளை வானத்தின் பாரம் தள்ளியதைப் போலவே அது உடைந்து விழுந்தது. கற்கள் துண்டுகளாக வெடித்தன. அடித்தளங்கள் உடைந்தன. நகரத்தை காக்க கட்டிய காவல் கோபுரங்கள் தூளாகி உருண்டன. நகரம் முழுக்க பயத்தின் கீதங்கள் உமிழ்ந்தன. நொடிகளில் அழிக்கவே முடியாது என கருதப்பட்ட எரிகோவின் பாதுகாப்பு மதில்கள் கற்குவியலாக மாறியது. இஸ்ரவேலின் வீரர்கள் நகருக்குள் பாய்ந்தனர். தன்னை காப்பாற்ற முடியாமல் அந்த நகரம் சில நிமிடத்தில் நொறுங்கி வீழ்ந்தது. ஆனால் ஒரு வீடு, ஒரு சுவற்று பகுதி மட்டும் உடையாமல் இருந்தது. அது ராகாபின் வீடு. அவள் குடும்பத்தினர், தந்தை, தாய், சகோதரர்கள், கூடவே அவளது உறவினர்களும் அவளுடன் சேர்ந்து இருந்தனர். அவள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அவள் நம்பிக்கையோடு காத்திருந்தாள். அப்போது 2 நிழல்கள் அந்த வீடு நோக்கி ஓடி வந்தன. அவர்கள்தான் அவள் ஒரு காலத்தில் தன் மேல் மாடியில் மறைத்து வைத்து எதிரிகளுக்கு காத்த 2 வேவுக்காரர்கள். இப்போது
அவர்கள் தங்கள் வாக்கை நிறைவேற்ற வந்திருந்தார்கள். ராகாபே, விரைவாக வா வா என்று அவர்கள் அழைத்தனர். தாங்கள் சத்தியமாக சொன்னபடியே அந்த வேவுக்காரர்கள் ராகாப்பையும் அவளது குடும்பத்தையும் அழைத்து நகரம் முழுமையாக அழிவடையும் முன் வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் அவளது கதை அத்தோடு முடிவடையவில்லை. அவள் வெறும் உயிருடன் தப்பியவளாக இல்லை. அவள் வரவேற்கப்பட்டாள், கடவுளின் ஜனங்களுக்குள் சேர்க்கப்பட்டாள். அவளது கடந்த காலம் இனி அவளை வரையறுக்கவில்லை. அவளது விசுவாசமே இப்போது அவளது அடையாளமானது. நகரத்தின் மீதமுள்ள பகுதி முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆனால் வெள்ளி, தங்கம், வெண்கலமும் இரும்பு மட்டும் கர்த்தருக்கே சொந்தமாக வைத்துக் கொள்ளப்பட்டது. ஏனெனில் இந்த வெற்றி ஒருவரையே சார்ந்தது, கர்த்தருக்கே. எரிகோவில் பெற்ற வெற்றி ஒரு இராணுவ வெற்றியாக மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய வெற்றியாக இருந்தது. இஸ்ரவேலின் தேவன் தமது ஜனங்களோடு இருப்பதாக கானானியரின் எல்லா பகுதியிலும் ஒரு அச்சுறுத்தும் செய்தியாக பரவியது. அந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது. ராஜாக்கள் நடுங்கினர், ராஜ்யங்கள் அணிகளை சேர்க்கத் தொடங்கினர். யோசுவாவும் தேவனால் நடத்தப்படும் அவரது ஜனங்களும் நெருங்கி வருவதை பார்த்து பயந்தார்கள். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு இந்த எரிகோவின் வீழ்ச்சி கீழ்ப்படிதலுக்கான ஒரு சோதனையாக இருந்தது. தாங்கள் தேவனுடைய வழியல்லாமல் தங்கள் சொந்த திட்டங்களை பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் தோல்வியடைந்திருப்பார்கள். அதை புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும் அவர்கள் கீழ்ப்பட்டதால் தேவன் வல்லமையுடன் செயல்படுவதை அவர்கள் கண்டார்கள். ராகாபுக்கு புதிய வாழ்க்கை தொடங்கியது. இனி அவள் வேசியாகிய ராகாப் அல்ல, விசுவாசியாகிய ராகாப் இஸ்ரவேல் மக்களுக்குடன் இணைக்கப்பட்டாள். பின்னர் யூதா கோத்திரத்தை சேர்ந்த சல்மோன் என்பவரை அவள் திருமணம் செய்து கொண்டாள். மத்தேயு 1:5 அவளது வம்சம் கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு போவாஸ் என்ற மகன் பிறந்தான். அதே போவாஸ் தான் ரூத்தை மணந்தவர். அவர்களுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேது ஈசாய்க்கு தந்தை, ஈசாய் தான் தாவீது ராஜாவின் தந்தை. பல தலைமுறைகளுக்கு பிறகு இந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து நமது மேசியா தோன்றினார். ஆம், சிந்தித்து பாருங்கள். ராகாப் அழிவுக்குட்பட்ட ஒரு நகரத்தில் இருந்த ஒரு புறஜாதியாகிய வேசி ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு ஒரு மூதாதையராக மாறினாள். ஏன்? அவள் விசுவாசித்ததால், அந்த விசுவாசத்தின்படி நடந்ததாள். அவள் அந்த 2 இஸ்ரவேலின் வேவுக்காரர்களை மறைத்தாள், சிவப்பு கயிறுவை ஜன்னலில் கட்டினாள் மற்றும் தன் வாழ்க்கையையே இஸ்ரவேலின் தேவனிடம் ஒப்படைத்தாள். இந்த எரிகோவின் கதை என்பது ஒரு பண்டைய வரலாற்று தலைப்பு மட்டும் கிடையாது. இது ஒரு கண்ணாடி போல தேவனின் வல்லமையை, அவரது மாறாத வார்த்தைகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத போதிலும் தேவனை நம்புமாறு அவர் அழைக்கும் அழகான அமைதியான அழைப்பை பிரதிபலிக்கிறது. தேவன் யோசுவாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் கொடுத்த வழிமுறைகள் விசித்திரமாகவே இருந்தன. ஒரு நகரத்தை ஆயுதங்களால் தாக்காமல் அமைதியாக சுற்றி நடக்குமாறும், சத்தமின்றி 7 நாட்கள் சுற்றிய பிறகு 7ஆம் நாள் கூச்சலிடுமாறும் தேவன் கூறியது. இவை மனிதர் கருதும் தர்க்கத்திற்கு பொருந்தாதவையே. ஆனால் அவைகள் மனித புத்திக்கு எதிர்மறையாக இருந்த போதிலும் அவர்கள் காட்டிய கீழ்ப்படிதல்தான் தேவனின் அதிசய வல்லமையை வெளிப்படுத்தியது. இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கை பல விதங்களில் அதே போலதான். நாம் கடந்து செல்லும் வாழ்க்கையில் பல தருணங்களில் தேவனின் திட்டங்கள் நம்முடைய எண்ணங்களோடு பொருந்தாமல் இருக்கின்றன. ஆனால் அதே வேளையில் அவரை நம்பி விசுவாசத்தோடு நடக்கும்போது அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடிகிறது. இஸ்ரவேலர் எரிகோவை தங்கள் வலிமையாலும் அழகான யோசனைகளாலும் ஜெயிக்கவில்லை. அவர்கள் தேவனின் கரத்தினால் ஜெயித்தனர். நம் வாழ்க்கையில் உள்ள குற்ற உணர்வு, உடைந்த நிலை, அடிமைத்தனமான பழக்கம், தனிமை, அநீதி,
பாவ சோதனைகள் போன்றவை. இவை அனைத்திலும் நமக்கு வெற்றிகளும் விடுதலையும் நம் சக்தியினாலோ நம் பலத்தினாலோ கிடைப்பவை அல்ல. நமக்குள்ளிருந்து செயல்படுகிற ஜீவனுள்ள தேவ ஆவியால் தான் கிடைக்கும். ராகாபின் வாழ்க்கை ஒரு பெரிய உண்மையை வெளிச்சமாக காட்டுகிறது. யாரும் தேவனின் கைக்கு எட்டாதவர்கள் அல்ல. யாருடைய கடந்த காலமும் எந்த தவறும் தேவனின் கிருபையை தாண்டியது அல்ல. எதுவும் தடை செய்ய முடியாது. ராகாப் ஒரு சிக்கலான கடந்த காலத்தை கொண்ட பெண். சமூகத்தின் விளிம்பில் வாழ்ந்தவள். ஆனாலும் அவளுடைய விசுவாசம் அவளை இரட்சித்தது. அது மட்டுமல்ல, அவளை தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒரு பகுதியாக ஆக்கியது. ராகாப் இயேசுவின் மூதாதையராக மாறினாள். அவளுடைய கதை நம்மிடம் நம்பிக்கையை சொல்கிறது. நாம் தகுதியற்றவர்களாக உணரும் போதும் மறக்கப்பட்டவர்கள் போல தோன்றினாலும் தேவன் நம்மை பார்க்கிறவர். நாம் யார் என்பதையும் எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் தாண்டி இனி நாம் என்னவாக போகிறோம் என்பவர்களாக நம்மை அறிந்து இயேசு அழைக்கிறார். அப்படியானால் இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சுவர்கள் உங்களுக்கு எதிர் நின்று கொண்டிருக்கின்றன? பயம், சந்தேகம், கடந்த கால தவறுகள். எரிகோவின் சுவர்களைப் போலவே அவைகள் உடைக்க முடியாதவை போல தோன்றலாம். ஆனால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்று சேரும் போது, நீங்கள் காணக்கூடியதை தாண்டி தேவனை நம்பும் போது அந்த சுவர்கள் விழ ஆரம்பிக்கின்றன. தேவன் வழி நடத்தும் போது ஜெயம் நிச்சயமாக உங்களுக்கு வருகிறது. இந்த காணொளி மூலம் தேவன் உங்களை ஆற்றி தேற்றி ஸ்திரப்படுத்துவார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆமேன்.